என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க cout object before part is also has std namespace. Endl object before part is also has std namespace. Single statement multiple time access same namespace. So this is illegal way. Here ஒரே ஒரு statement நம்ம multiple times same namespace access பண்ணுது, same namespace கால் பண்ணுது. This is illegal way அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்போ வந்துட்டு this definition part is over. For scope resolution operator in namespace feature. ஸோ அதோட டெஃபினேஷன் பார்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. சரி சார், அடுத்த டெஃபினேஷன் பார்ட் என்ன சார் வருது? இதுக்கு ஆப்போசிட். டெஃபினேஷன் ஃபார் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் இன் நேம்ஸ்பேஸ் ஃபீச்சர். யூசிங் நேம்ஸ்பேஸுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம நேம்ஸ்பேஸ் ஃபீச்சரில் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் are available in using namespace statement, what are the disadvantages are available in using namespace statement, அதுதான் நம்ம வந்து ஃபாலோயிங்ல பார்க்க போறாங்க. ஸோ இதில் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா using namespace statement visible mention namespace like std in whole program statement. இப்போ இந்த இடம் பாருங்க, இங்க std அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸை யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார கொடுத்ததுனால we can access this std namespace anywhere in this whole program. இந்த std namespace எங்கே வேணாலும் இந்த ப்ரோக்ராமில் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. because of that only I am not mentioned std namespace before on output object and endl manipulator object. ஸோ இந்த cout ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நான் std யூஸ் பண்ணல, endl ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி std யூஸ் பண்ணல. சின்ஸ் திஸ் std ஆப்ஜெக்ட் visible in whole program, இந்த மொத்த ப்ரோக்ராம்லையும் நான் எங்கே வேணாலும் இந்த std நேம் ஸ்பேஸை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த std நேம் ஸ்பேஸை நான் வந்து ஆக்சஸ் பை, சின்ஸ் ஐ ஆக்சஸ் std நேம் ஸ்பேஸ் பை யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நான் வந்து std நேம் ஸ்பேஸை பயன்படுத்துறதுனால I can access this namespace anywhere in this program. So here I am not mentioned std namespace in output object and manipulator object. ஆனால் இந்த இடத்துல இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் விசிபிள் மென்ஷன் நேம்ஸ்பேஸ் லைக் std இன் ஹோல் ப்ரோக்ராம், எங்கே வேணாலும் அந்த யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க நேம்ஸ்பேஸை ஹோல் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. சரி, ஸோ it is namespace. So its namespace process globally. So its namespace process globally. அந்த நேம்ஸ்பேஸ் வந்து குளோபலாக ப்ராசஸ் ஆகுமா, நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க நேம்ஸ்பேஸை குளோபலாக ப்ராசஸ் ஆகும். we can access anywhere in this program, எங்கே வேணாலும் நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே குளோபலி we can access using namespace statement contain namespace. அதுக்குள்ளே இருக்க நேம்ஸ்பேஸை நம்ம எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலான்றாங்க. இங்கே வந்து சிண்டாக்ஸ் using namespace and then mention what are the namespace we can access globally. நம்ம எந்த நேம்ஸ்பேஸை குளோபலாக ஆக்சஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த நேம்ஸ்பேஸோட நேமை மென்ஷன் பண்ணணும். நேம்ஸ்பேஸ் நேம் ஃபாலோ வித் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். நேம்ஸ்பேஸ் நேம் ஃபாலோ வித் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் த சிண்டாக்ஸ். இங்கே நம்மளோட நேம்ஸ்பேஸ் என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு பில்டின் நேம்ஸ்பேஸு. திஸ் பில்டின் நேம்ஸ்பேஸ் நேம் இஸ் std ஃபாலோ வித் யூசிங் நேம்ஸ்பேஸ். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தல பாருங்கள், இங்கே ஃபாலோயிங் மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஹேஸ் 3 டோக்கன்ஸ். இந்த மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராமில் 3 டோக்கன்ஸ் இருக்கும். அந்த டோக்கன்ஸ் என்னவா? cout, cin, endl. ஸோ தீஸ் ஆர் கால்ட் as டோக்கன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு cout, endl, cin, these are also called as token. சார் இங்கே cout இருக்குது சார், இது டோக்கன் சொல்ல முடியும். எஸ்,
here also called as token. This cout is also token, endl is also token. So வந்துட்டு following main special subprogram has tokens. Following main special subprogram has tokens. Call by std namespace again and again. std namespace மூலமாக அந்த tokens again and again call பண்றோம். So these objects are found under on std namespace. carefully watch பண்ணுங்க. நம்மளுக்கு coutங்கற ஆப்ஜெக்ட் எந்த நேம்ஸ்பேஸ்க்குள்ளார இருந்து process ஆகுது, stdங்கற நேம்ஸ்பேஸ்க்குள்ளார. endl object is also processed from std namespace. cin object is also processed from std namespace. So here following main special subprogram has tokens or called by std namespace again and again. So அததான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒருக்கா std namespace மூலமா cout கால் பண்ணிருக்கோம். Here also call cout object by std namespace. Here also call endl object by std namespace. Here also call endl object by std namespace. Here also call cin object by std namespace. அததான் இந்த ஒரு லைன்ல சொல்லிருக்காங்க. This way is not user friendly. ஆமா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து this way is not user friendly because this way make much more complication. This way make much more complicated இருக்கு. Easily we can't understand what is the purpose of this program. Easily we can't understand what they are trying to say from this program. இந்த ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. Using namespace statement can overcome above problem. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எதுல இருக்குதுன்னு கேட்டா using namespace statementல தான் இருக்குதுன்றாங்க. So this problem solution done only in using namespace statement. Using namespace statement can overcome above problem அப்படின்ட்டாங்க. So அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா using namespace statement is legal when use namespace multiple times in whole programs. Using namespace statement legal எப்போ when use same namespace like std multiple times in whole programs. யூசிங் ஸ்டேட்மெண்ட் லீகலா எப்போ ஒரே நேம் ஸ்பேஸை மோர் தென் ஒன் டைம் ஒரு ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிறோமோ அப்போ யூசிங் நேம் ஸ்பேஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் லீகல். சார் எனக்கு புரியல சார். வெரி குட், புரியாது. இப்போ பார், இப்போ யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி நீங்கள் கொடுத்துட்டேன். இது லீகலாக இப்போ பண்ண போகிறேன். இது இல்லீகலில் இருக்குது. இல்லீகலில் இருந்து லீகலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹியர் ஐ ரிமூவ்டு எவ்ரி திங். இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். now this main special subprogram has tokens or process with legal namespace statement. legal namespace statements மூலமாக நம்மளுக்கு process ஆகுது. legal namespace statements மூலமாக process ஆகுது. because here we are not mention again and again namespace before on objects. cout object முன்னாடி நம்ம std கொடுக்கல, endl க்கு முன்னாடி